எங்களுடைய உரிமை. எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி அறவழியிலே இதை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்கிறோம். அதை கிண்டிலும் கேலியுமா பேசுறார் திரு ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கும் போது எத்தனை முறை நீங்கள் வெளியிடப்பு செய்தீர்கள்? அப்பொழுதெல்லாம் உங்களை கிண்டலும் கேலியுமாக செய்தோமா? மதித்தோம். இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர் வரிசைக்கு போகிற காலம் நம்ம காலம் இல்லைங்க. இன்னும் 9 மாத காலம் தான் இந்த ஆட்சிக்கு காலமே. இன்னும் 9 மாத காலம்தான் இந்த ஆட்சியினுடைய காலம், பதவி காலம் இருக்குது. 9 மாதத்துக்கு பிறகு எதிர்க்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது. அகம்பாவத்தில் தெரிகிறாங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையை ஒழிய மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கெல்லாம் இவருக்கு நேரம் கிடையாது. அதோடு இன்னொன்னு சொல்ல, கருப்பு சட்டை போட்டுட்டு போறீங்க, நாங்கள் வரவேற்கிறோம். காவி உடைய அணிஞ்சு போவதுக்கு வரவில்லையே என்று பேசினார். நீங்க பேசலாமா? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது. 1999 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டீங்க? கேவலமல்ல, வெக்கமல்ல, சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியது கூடாது. தான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். தன் முகத்தை கண்ணாடியிலே பார்க்க வேண்டும். பிறகுதான் அடுத்தறிவித்து குறை சொல்ல வேண்டும். அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசியிருக்கிறீங்க. எங்களை உள்ள எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, எதிர்க்கட்சியில் இருக்கும்போது, நாட்டுடைய பிரதமர் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள். வெண்குடை வேந்தன். இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன். வெள்ளை கொடி பிடித்த வேந்தன். வெள்ளை கொடி பிடித்த வேந்தன். நீ வீரத்தை பற்றி பேசலாமா? யாரிடம் பேசுகிறா? எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் ஒரு கட்சி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். வேணுங்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கட்சியிலே நாங்கள் இடம் போடுவோம். வேண்டாம் என்றால் அப்பொழுது ஒதுக்கிக் கொள்வோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களை போல உங்கள் கூட்டணி கட்சிகளால் அடிமையை வச்சுட்டு இருக்கிறது நாங்கள் அல்ல. ஒவ்வொரு கட்சியும் தனித்துவமாக செயல்பட வேண்டும். அப்பதான் அந்தந்த கட்சி வளரும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் எந்த காலத்திலையும் வளராது. எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. தாயே பேச மாட்டாங்க. காலப்போக்கில் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போகும். உஷாரா இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் உஷாரா இருங்க.